தஞ்சை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் இன்று வரை தற்போது வரை கனமழை என்பது விட்டு பெய்து வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை என்பது அதிக அளவில் பெய்து வருகிறது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1180 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில். இதன் காரணம் மழையின் கனமழையின் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து அம்மாப்பேட்டை, அதே போன்று குளமங்கலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கனமழையின் காரணமாக நடவு செய்த 30 நாட்கள் ஆன இளம் பயிர்கள் மழை நீரில். இன்னும் மாச சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மூழ்கி அழுக தொடங்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த வாரமும் மழை என்பது பெய்வதால் அப்போது வந்து இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் வைக்கக்கூடிய அரசுக்கு கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் இளம் பயிர் அதாவது சம்பா தாளடி சாகுபடி தடிகள் தொடங்கினோம். இதன் காரணமாக தற்போது மழை பெய்து வந்ததால் வயல்களில் அனைத்துமே மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் எங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாயை தற்போது செலவு செய்திருக்கும். அதனால் அரசு அதிகாரிகள் உரிய அந்த பாதிக்கப்பட்ட வயல்களில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போன்று எந்தெந்த பகுதியில் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவோ அந்த வாய்க்கால்களை தூர்வாரி தண்ணீர் தேங்காத அளவுக்கு வருங்காலையில் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். தற்போது நம்ம இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோமானால் அந்த முழுவதுமாக அதாவது வயல் நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வயல் போல என்று தெரியவில்லை, வெறும் கடல் போல் தான் தெரிகிறது. முழுமையாக வயல் வரப்புகளை அனைத்துமே மழை நீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையில் இருக்கிறார்கள்.